பித்ருதோஷம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காலத்தில் பிருத்து அப்படின்னு ஒரு அரசர் உலகிலே இருந்தாராம். அந்த பிருத்து நிறைய மக்களுக்கு நன்மையை செய்கிறார். பூமியை கடைந்தெடுத்து அதன் இயற்கை கனிம வளங்களாலே வெவ்வேறு பொருட்கள் தயாரிப்பதையெல்லாம் அவர்தான் மனித குலத்திற்கு சொல்லித் தந்ததாக ஒரு கருத்து. எனினும் அவரது காலத்திற்கு பிறகு அவரது மக்களிலே சிலர் அவரை விமர்சனம் செய்ய துவங்கினார்களாம். பாருப்பா, இந்த பிருத்து மகாராஜா இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இயற்கை அவர்களுக்கு உதவுவதை குறைத்து கொண்டதாம். இதற்கு பேரு தான் பித்ருதோஷம். நாம் தர்ப்பணம் செய்வதற்கு அப்புறம் ஆங்காங்கே செல்கிறோம், இறையாலயங்களிலே தீர்த்தங்களிலே வழிபடுகிறோம். ஆனால் அந்த வழிபட்டாலும் என்னென்னா மனசுக்குள்ள ஒரு வேதனை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அப்பா சென்னையில் ஒரு 10 கிரவுண்டு வாங்கி வச்சுருந்தாருன்னா விலை கம்மியாக இருக்கும்போது இன்னும் வசதி வாய்ப்புகளோடு இருந்திருக்கலாமே. நம்ம தாத்தா அங்கே ஒரு ஏக்கரா மெருவத்தூரில் வாங்கி வச்சுருந்தா நம்ம இன்றைக்கி கஷ்டப்படாமல் வாழ்க்கை ஓடுமே. ஏதோ ஒரு கருத்து வருது இல்லையா? அந்த போல் முன்னோர்களை தந்ததற்காக நன்றி சொல்லாமல் விமர்சனம் செய்வதே பித்ருதோஷம் ஆகும்.